வெல்கம் டு போடி RJ சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஸ்பைசி எக் ட்விஸ்ட். வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். முட்டை 5, நறுக்கிய வெங்காயம் 2, நறுக்கிய தக்காளி 2, 15 பல் பூண்டு, 2 பச்சை மிளகா, இஞ்சி 1 துண்டு, 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு கொத்தமல்லி, உப்பு, ஆயில். இப்போ நாம் ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் அதில் 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சதும் அதோட நறுக்கி வச்ச வெங்காயத்தையும் போட்டு நல்லா கிளறி விடுங்க. இதோட பச்சை மிளகா, நறுக்கிய பச்சை மிளகா 2 போட்டு கிளறிக்கங்க. அதோட நறுக்கிய ஒரு 10 பூண்டையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் ஜீரகத்தூள் எல்லாத்தையும் போட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விடுங்க. எல்லாமே 3/4 பதத்துக்கு வெந்தால் போதும். அப்போ தான் வாயில் நல்லா கடிபடும், அந்த டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இதோட ஒரு துண்டு இஞ்சி, பூண்டு ஒரு 4, 2 நல்லா நசுக்கி 1-2 நசுக்கி போடுங்க. அப்போ ஒரு ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போது நறுக்கிய தக்காளியையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடலாம். தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டுக்கோங்க. எல்லாமே 3/4 பதத்துக்கு தான் வேகணும். இப்போது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு. இதோட மிளகை வந்து 1-2 தட்டி மேலே தூவி விட்டுக்கோங்க. அதோட கொத்தமல்லி கருவேப்பிலையும் தூவி நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கோங்க. இப்போ சுவையான சூப்பரான மசாலா ரெடி ஆயிடுச்சு நமக்கு. இந்த மசாலாவை ஆற விட்டுருங்க ஒரு 10 மினிட்ஸ்க்கு. நல்லா ஆறட்டும். இப்போ நாம் ஒரு பவுலில் 5 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றியாச்சு. அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு மஞ்சத்தூள்லாம் நல்லா முட்டையில் மிங்கிள் ஆகணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு தோசை தவாவில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எல்லா இடத்துலையும் எண்ணெய் ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம இந்த மாதிரி அதை தேய்ச்சி விட்டுக்கலாம். இப்போது நாம் மிக்ஸ் பண்ண முட்டையை ஒரு கரண்டியால் தோசையை ஊற்றுற மாதிரி நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். ஓட்டை இல்லாமல், கேப்பே இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி தோசை மாதிரி ஊற்றிக்கோங்க. அடுப்பு சிம்மிலே வச்சுக்கோங்க, ஒரு மீடியமில் வச்சுக்கோங்க. ஏன்னா கறியிடக்கூடாது. கீழே மேலே ஒரு ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி நம்ம வெந்ததும் ஒரு தடவை திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஈவனாக நம்ம கரண்டியால் ப்ரெஸ் பண்ணி விட்டால் எல்லா இடத்துலையும் வெந்துடும். மீடியம்லேயே வச்சுக்கோங்க அடுப்பை. முட்டை வந்து சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, இல்லாட்டி கறியிடும். இப்போது நமக்கு முட்டை தோசை ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம செஞ்சு வச்ச மசாலாவை அதில் ஈவனாக அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணி விடுங்க. இப்போது அதை அப்படியே ஒரு ரோல் மாதிரி நம்ம சுட்டி விட்டுக்கலாம். சுட்டி விட்டுட்டு ஒரு கத்தியால் நம்ம பீஸாக கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். இது ஒரு நல்ல ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் குழந்தைகளுக்கெலாம். நல்லா ஹெல்த்தி ஃபுட்டும் கூட. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். நம்ம நார்மலாக முட்டையை வச்சு ஆம்லேட்டு பொடி மாஸ் செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம ரோலை செஞ்சு கொடுத்தோம்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.